ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எழுந்திருக்கிறதுக்கு. காலைல 6:30க்கு தான் எழுந்தேன் பார்த்துக்கோங்க. எழுந்து உடனே எந்திரிச்ச உடனே முகத்தை மட்டும் கழுவிட்டு அப்படியே சாதத்தை அடுப்பில் வச்சாச்சு. வச்சு சாப்பாடும் கொதிச்சிருச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில். அதுக்காக தக்காளி பழம் வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சாப்பாடு கொஞ்சம் வெந்துருச்சு. அதை அப்படியே தூக்கி அடுத்த அடுப்பில் மாற்றியாச்சு. ஏன்னா 2 அடுப்பில் ஒரு அடுப்பு ஸ்லோவாக தான் எரியுது. சின்ன அடுப்பு, பெரிய அடுப்பு தான் நல்லா எரியுது. அதனால் சாப்பாடை சின்ன அடுப்பில் தூக்கி வச்சுட்டு குழம்பு வைக்க ஆரம்பித்தாச்சு. முதல்ல பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் போட்டு ரெண்டையும் நல்லா கொஞ்சம் பொரியட்டும். ரெண்டும் கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரியட்டும். இன்றைக்கி சீக்கிரமாக எந்திக்கணும்னு நினச்சி படுத்தேன். 5:30க்கு அலாரம் அடித்தது. ஆனாலும் அலாரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து எந்திக்கலாமேன்னு படுத்தேன். நல்லா தூங்கிட்டேன். பார்த்திங்கன்னா மணி 6:30 ஆகிட்டு எழுந்திருக்கிறதுக்கு. எந்திரிச்ச உடனே கடன்னு எல்லா வேலையும் ஆரம்பித்தாச்சு. இப்போ லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு பிறகு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் நம்ம கொஞ்சமாக சேர்த்து வச்சா கூட இந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கட்டும். வதங்கினது பிறகு நான் 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி பழத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போவும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி பழமும் கடை ஆரம்பித்ததுலேருந்து ஒரே பரபரப்பாக தாங்க ஓடிட்டு இருக்குது. பாப்பாவை ஸ்கூல் அனுப்பணும், அவங்க அப்பாவை ஆஃபீஸ் அனுப்பணும், நான் கிளம்பி கடைக்கு வரணும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, எப்படினாலும் சமாளித்து தான் ஆகணும். ஆரம்பித்தாச்சு. எல்லாமே நம்ம சமாளித்து தான் ஆகணும். பாப்பா பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் தான் காலையில் அவங்க அப்பா கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. மதிய நேரத்தில் கடையை அடைச்சி போட்டுட்டு பாப்பாவை போய் கூட்டிகிட்டு திரும்பியும் கடைக்கே வந்துடுவேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி கொஞ்ச நாள் ஓடட்டும், அப்புறம் அதுவே பழகிரும். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினது பிறகு நான் புளி ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து, இவங்க அப்பாவுக்கு நிறைய புளி சேர்க்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட மஞ்சள் தூள், குழம்பு தூள், தனி மிளகாத்தூள் இவ்வளவும் சேர்த்துருக்குறேன். 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த புளி தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். மீன் குழம்பு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்குறோம், அதனால் காட்டல. இங்கே பாருங்கள், நல்லா அதனால் லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இதுக்கு இடையில கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்பவும் கம்மியாக உப்பு பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் மீன் ஞாயிற்றுக்கிழமையே வாங்கி, ஜிலேபி மீன் தான் நம்ம பில்டிங்லேயே கீழே விற்பாங்க, வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அந்த மீன் தான் எடுத்து இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். 2 தலையும், ஒரு வால், ஒரு உடம்பு பகுதி, இந்த 4 பீஸ் தான் போட்டு குழம்பு வைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் மீன் குழம்பு, நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு கிண்டி விட்டாச்சு. நல்லா மீன் கொதித்து வெந்து வரட்டும். அவங்க அப்பா ஒரு நான்வெஜ் பிரியர். எங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது. அவர் நான்வெஜ்னால் அவ்வளோ ஒரு உசுறு அவருக்கு. இப்போ நல்லா மீன் வெந்து வந்துருச்சு. பாருங்கள், தண்ணி கூட நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், மீன் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா கடன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. டைம் ஆயிடுச்சுனால லேட்டாக இருந்தாலே அப்படி தான் எப்போவுமே.
நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லியில் தூவி அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். இப்போ அது பிறகு பாப்பா மீன் குழம்பு சாப்பிட மாட்டா. அவளுக்கு என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா தக்காளி சாதம். இது என்னோடய ஸ்டைலில் பாப்பாவுக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும், நல்லா சாப்பிடுவா. அதனால தான் அதே போலே செய்ய போகிறேன் இன்றைக்கி. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி பழம், நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். உப்பு சேர்த்து நல்லா கிண்டினீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதற்கு பிறகு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஒரு தேவையான அளவு போட்டு கொட்டி நம்ம கிளறி எடுத்தோம் அப்படின்னா தக்காளி சாதம் ரெடி. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பாப்பாவுக்கு இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். இப்படி செஞ்சு கொடுத்தா அவள் விரும்பி சாப்பிடுவான். இதில் வந்து அவளுக்கு காரம் எதுவுமே சேர்த்துடக்கூடாது, மஞ்சள் தூளும் சேர்த்துடக்கூடாது. கலர் ஏன் சேஞ்ச் ஆகிருக்கு அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாள். அதனால் நான் மஞ்சள் தூளோ அல்லது மிளகாத்தூள் எதுவுமே போடலை. காரம் கொஞ்சம் இருந்தால் கூட சாப்பிட மாட்டான். அவ்வளோதான், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், பார்க்கவே தெரியும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வடித்து வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து கொட்டிக்கலாம். இங்கே நான் மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கும்போதே சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்போவே வடித்து வச்சுட்டேன். இப்போ அந்த 2 கரண்டி சாதத்தை எடுத்து அப்படியே போட்டு கொட்டி நல்லா விரைச்சி வச்சாச்சு. இதுக்கு பிறகு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். அவங்க 2 பேரும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்திரிக்கவே இல்லை. எழுப்பிட்டே இருக்கிறேன், எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு, வெறும் சாப்பாடு. பாப்பாவுக்கு தக்காளி சாதம் மதியத்துக்கு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து மீன் குழம்பு. பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸு முறுக்கு தான். இந்த முறுக்கு வந்து நான் வீட்டிலே பண்ணுது. ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக வீட்டிலே பண்ணுது. அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி அடைக்கணும். பாருங்கள், கரெக்டாக மணி 7:30, 6:30க்கு எழுந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. 7:30 ஆகிடுச்சு. வேலை முடிஞ்சிச்சு. இப்போ டிஃபன் பாக்ஸில் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அவங்க அப்பா வந்து நேற்று 2 பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்தாங்க. காலையில் எனக்கு மோர் அடித்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இல்லை அதனால் கருவேப்பிலை சேர்க்கல, நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து அதை வந்து மிக்சியில் அடிக்கிறதுக்காண்டி வச்சாச்சு. இப்போ இந்த 2 பாக்கெட் தயிரையும் எடுத்து அப்படியே ஒரு மிக்சியில் கொட்டிக்கோங்க. மத்தில் தான் கடையணும், மத்து என்கிட்ட இல்லை. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அடிச்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அடித்து நல்லா தண்ணி சேர்த்து அப்படியே குழப்பி வச்சாச்சு. அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு மோர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு இப்போ ஒரு டம்ளரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டு லைட்டாக கிண்டி அப்படியே காலைல ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு நம்ம சூடெல்லாம் நல்லா தணிஞ்சிரும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு, மோர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பாவையும் பொண்ணையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு வந்தாச்சு. சைக்கிளில் தான் வருவேன் கடைக்கு, ஏன்னா எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது. கடைக்கு வந்து இங்கே பாருங்கள், நல்லா பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து துணி எல்லாமே தொங்க விட்டாச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், நம்ம கடை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காட்டணும். எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் அவங்க அப்பா எனக்கு வாங்கி தந்துருக்குறாங்க. நான் இப்போ யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது. இவ்வளோ நாள் நான் வீடியோ எப்படி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு கையில் மொபைலை பிடிச்சிட்டு ஒரு கையால் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அது எனக்கு இப்போ தான் வாங்கி தந்தாங்க. எனக்கு எப்படி எடுக்கணும் எதுவுமே தெரியாது. இன்றைக்கி தான் முதல்ல இந்த ஸ்டாண்டில் வீடியோ எடுத்துருக்குறேன். அதனால் அது எப்படி இருக்குதுன்னு தெரில, கொஞ்சம் பாதியாக தான் தெரியுது. அது நாளைக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.